ஹலோ மக்களே! எல்லா வாரம் ஒரே கன்டென்ட் தான் வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பேன். சண்டே நைட்டு என்ன வீடியோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த வீடியோ பார்க்கும்போது. ஆமாங்க, திருப்பி அதே மாரி தான் நடந்திருக்கு. ஸ்ருதிகா, கரண், இவங்க 3 பேரும் திருப்பி ஒண்ணு கூடிட்டாங்க. ஸோ முதல்ல இருந்து இவங்க ஸ்டார்ட் பண்றாங்களாம். சரி, இது எதிர்பார்த்தது தான். எப்படியும் நமக்கு தெரியும். யாராவது ஒருத்தர் வருவாங்க. சண்டை போட்டுட்டு சேர்த்து வைக்கிறதுக்காக ஒருத்தர் வருவாங்க. ஸோ அவங்க பேச்சு கேட்டு அது 2 நாள் நல்லா இருப்பாங்க. 3ஆவது நாள் திருப்பி வந்து மண்டை பிச்சுன்னு சண்டை போடுவாங்க. ஸோ அடுத்த வாரம் திருப்பி யாராவது வந்து சேர்த்து வைப்பாங்க. ஸோ இந்த கேங்ல யாராவது ஒருத்தர் வெளிய போற வரைக்கும் இந்த ஒரு ப்ராசஸ் நடந்துட்டே தான் இருக்கும். நம்மளால எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ உள்ள இருக்கிற ஸ்ருதிகா நெனச்சா சேஞ்ச் பண்ணலாம். ஆனா அவங்க நெனைக்க மாட்டேன்றாங்க. சரி, அப்டேட்டுக்கு போலாம். ஸோ கரண் வந்து சாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதிகாவும், சிம்மும் வந்து ஹக் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்ப வந்து கன்டின்யூ பண்றாங்க. ஆனா சிம் ஃபேஸ் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கிற மாரி தெரியல. ஆஸ் யூசுவல் வந்து எந்த எக்ஸ்பிரஷனும் இல்லாத மூஞ்சி தான் காமிச்சிட்டு இருக்காங்க ஸ்ருதிகா கிட்ட. ஸ்ருதிகா ஹக் பண்ணி சிம் கிட்ட பேசுறாங்க. ஸோ அந்த டைம்லயே வந்து இந்த பொண்ணு மூஞ்சி மாறவே இல்ல. அப்படியே வந்து பிளெயினா வந்து பார்த்துட்டு இருக்கா. ஸோ இத பார்க்கும்போது தான் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மேல நம்பிக்கையே வரமாட்டேங்குது. சரி, போனா போட்டும் 2 நாளுக்கு தானே. அதுக்கப்புறம் எப்படியும் சண்டை போட்டு பிரிஞ்சுக்க தான் போறாங்க. ஸோ அதுவரைக்கும் என்ஜாய் பண்ணட்டும். அப்படிதான் இருக்கு இப்போ ஆடியன்ஸோட மைண்ட் செட் மக்களே. ஸோ மேபி இதனால கூட இருக்கலாம். ஸ்ருதிகாவ மத்தவங்க வந்து ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க இல்லையா? அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ பிடிக்கலன்னா விட்டுற வேண்டியதானே ஸ்ருதிகா. ஏன் வந்து திருப்பியும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு போறீங்க? ஃபராக்கான்னு சாரி சொல்ல வச்சாங்க கரண. அது சரி, ஓகே. அதுக்கப்புறமேட்டு அப்படியே பார்த்தா சிரிச்சா போதும். ஜென்ரலா பேசுனா போதும். எதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்ன்னு சொல்லிட்டு போறீங்க? நீங்க உங்க ஆட்டத்த விளையாடுங்களே! அது வந்து இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் மக்களே. அதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட் சீக்கிரமா சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ இந்த வாரம் நோ எவிக்ஷன் சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு எல்லாரும் கேஷ் இஷ்யூ தான் சொன்னாங்க. யார் இந்த வீட்ல லெஸ் இன்வால்வ்மென்ட்ன்னு சொல்லும்போது எல்லாரும் கேஷ் இஷ்யூட பேர் தான் சொன்னாங்க. ஃபராக்கான் சொல்றாங்க, "இட்ஸ் டைம் டூ கோ பேபின்னு" சொல்லிட்டு கேஷிஷ் கிட்ட சொல்றாங்க. ஸோ அவங்க கண்ணெல்லாம் வந்து நெறையுது. ஸோ உடனே வந்து, "இல்ல நீங்க அங்கேயே இருந்துக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சில் அவுட் பண்ணிக்கங்க. நீங்க வர தேவையில்லன்னு" சொல்றாங்க. அதுக்குள்ள கேஷிஷ் வந்து அழுதுட்டாங்க. சாட்டர்டே எபிசோட் வரைக்கும் சாரா கன்ஃபர்ம் லிஸ்ட்ல தான் இருக்காங்க. ஸோ கடைசி 2 இடத்துல வந்து கேஷிஷ் அண்ட் சாரா தான் இருக்காங்க. இவங்க 2 பேர்ல வந்து மோஸ்ட்லி சாராக்கு தான் வந்து சான்ஸ் இருந்தது வெளிய போறதுக்கு. ஆனா கடைசியில இப்ப எதுக்கு இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. தமிழ்ல என்னடான்னா 2 எவிக்ஷன் இந்த வாரம் போட்டிருக்காங்க. ஸோ இங்க வந்து 2 வாரமா ஒரு எவிக்ஷன் கூட நடக்கல. ஸோ இத பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்க. ஆஸ் யூசுவல் வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்டோட அடுத்த வீடியோல பார்க்கலாம்.